தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறைகள், சித்த மருந்துகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவு முக்கியமா யாருக்குன்னா, பெண்கள் உங்களுக்கு தாங்க. பெண்ணாய் பிறந்ததுல இருந்தே ஒவ்வொரு வயதிற்குமே உடல்ல நெறைய மாற்றங்கள் நடக்குது. எப்படி பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணும்போது முதல்ல பருவம் அடையும்போது, வீட்ல அந்த உணவு எல்லாமே செஞ்சு குடுப்பாங்க. அம்மா இருப்பாங்க, பாட்டிமா இருப்பாங்க. ஸோ அந்த பெண் குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு, சத்தான உணவுகள் எல்லாமே குடுத்து சொல்லிக் குடுப்பாங்க. அதே மாரி தான் இந்த மெனோபாஸ் டைம்லயும் அந்த உடல்ல நெறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும் இல்லைங்களா? அப்போ நமக்கு பொறுப்புகளே வேற. நம்மள நம்மளே பார்த்துக்கணுன்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 5 இயர்ஸ்லயே எனக்கு வந்து மெனோபாஸ் நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. 50 to 53 இயர்ஸ் ஆகியும் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலரா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 45லிருந்து 55 வயது அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏஜ்ல பார்த்தோம்னா, இந்த மெனோபாஸ் அப்படின்றது, அதாவது மாதவிடாய் நம்ம முழுவதுமாக நிற்கக்கூடிய ஒரு நிலை. இது ஒவ்வொரு ஏஜுக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ஏற்ற மாதிரி அந்த வயது வந்து மாறும். ஸோ இதற்கான உணவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, கட்டாயமாக புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள் எடுக்கணும். அதே சமயம் அதிகமான ஸ்வீட் கிரேவிங் சொல்லவே வேண்டாம். நெறைய பேருக்கு இருக்கும். நெறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுற மாதிரி, ஸ்நாக்ஸ் நெறைய சாப்பிடுறது, மிட் நைட்ல பசிக்குது எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. இல்ல நல்லா தூங்கிட்டு இருக்கேன் 2, 3 மணிக்கு முழிப்பு வந்துச்சா அதோட முடிஞ்சுதுங்க. திரும்ப தூக்கமே எனக்கு வரல அப்படின்னு சொல்வீங்க. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி, குடைச்சல் இருக்கு. நரம்புகள் எல்லாமே வலிக்குது. மசில் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, உடல்ல இந்த பிரச்சனைக்கு இந்த மெனோபாஸ நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். சரி, இத சரி செய்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? என்ன உணவுகள் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறைகள், சித்த மருந்துகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவு முக்கியமா யாருக்குன்னா, பெண்கள் உங்களுக்கு தாங்க. பெண்ணாய் பிறந்ததுல இருந்தே ஒவ்வொரு வயதிற்குமே உடல்ல நெறைய மாற்றங்கள் நடக்குது. எப்படி பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணும்போது முதல்ல பருவம் அடையும்போது, வீட்ல அந்த உணவு எல்லாமே செஞ்சு குடுப்பாங்க. அம்மா இருப்பாங்க, பாட்டிமா இருப்பாங்க. ஸோ அந்த பெண் குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு, சத்தான உணவுகள் எல்லாமே குடுத்து சொல்லிக் குடுப்பாங்க. அதே மாரி தான் இந்த மெனோபாஸ் டைம்லயும் அந்த உடல்ல நெறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும் இல்லைங்களா? அப்போ நமக்கு பொறுப்புகளே வேற. நம்மள நம்மளே பார்த்துக்கணுன்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ மெனோபாஸ் ஏஜ் அப்படின்னு சொல்றது நெறைய பேருக்கு ஏர்லி ஸ்டேஜ்லயே நடக்க ஆரம்பிச்சிருது. 35 இயர்ஸ்லயே எனக்கு வந்து மெனோபாஸ் நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. 50 to 53 இயர்ஸ் ஆகியும் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலரா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 45லிருந்து 55 வயது அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏஜ்ல பார்த்தோம்னா, இந்த மெனோபாஸ் அப்படின்றது, அதாவது மாதவிடாய் நம்ம முழுவதுமாக நிற்கக்கூடிய ஒரு நிலை. இது ஒவ்வொரு ஏஜுக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ஏற்ற மாதிரி அந்த வயது வந்து மாறுபடுது. மாதவிடாய் நின்ற பிறகு உடல்ல நெறைய மாற்றங்கள் நடக்குது. அப்போ அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்க்கு முன்னாடி, ஸோ பெரிமெனோபாஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜ்ல உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் நெறையவே நடக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா, மூட்டு வலி அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடும். எங்க பார்த்தாலும் மூட்டு வலி அதிகமா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. சரியா நடக்க முடியல. தரையில உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, மாடி படி ஏற முடியல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க சொல்றீங்க. இது எல்லாமே மெனோபாஸ் ஸ்டேஜ் நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கான அறிகுறிகள் தான். அடுத்து முக்கியமான ஒரு சிம்ப்டம்ஸ் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்குங்க. நார்மலா இருக்கிறத விட எப்பவுமே வந்து கடுகடுன்னு இருக்கிறது, கோவப்படுறது, மூட் ஸ்விங் அப்படின்ற ஒரு விஷயம் உடல்ல நடக்க தான் ஆரம்பிச்சுரும்.
ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் நடக்கலாம். ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் வர்றது, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகவே இருக்கிறது, ஸோ உடல் நலனில் அதிகமான மாற்றம் தெரியறது. அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கும், டக்குன்னு வந்து ட்ரிகர் ஆகி கோவப்படுற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். இதுவுமே நமக்கு மெனோபாஸ் ஸ்டேஜை நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நடக்கிறது தான். அதே மாதிரி ஹார்மோனில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் குறைய ஆரம்பிச்சிரும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்றது வர ஆரம்பிச்சிரும். 2 மாதங்களுக்கு ஒரு முறையோ, 3 மாதத்துக்கு ஒரு முறையோ உங்களுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிக்குங்க. அப்படியே இருந்தாலும் கட்டி கட்டியா போகுதுங்க அப்படின்னு சொல்வீங்க. அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 15, 20 நாள் வரைக்கும் எனக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கு. கட்டி கட்டியாக எனக்கு ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வரவங்க சொல்றத கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். டாக்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு. 1 மந்த்தா எனக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அந்த 5 டேஸ் பீரியட்ஸ் இருக்கும்பொழுது, 2ண்ட் அண்ட் 3rd டே ஹெவி ப்ளீடிங் இருக்கும். நான் ரெஸ்ட் ரூம்லயே தான் இருப்பேன். வெளியில வர முடியாது. 10 மினிட்ஸ் ஒன்ஸ், 15 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு ஒரு பேட் நான் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். அப்படியே டேப்ப திறந்தா தண்ணி வர மாரி பிளட் அவ்ளோ வருது. கிளாட்டா வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு ப்ளீடிங் இருக்கும். இம்மீடியட்டா இதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும். ஸோ அப்போ திடீர்னு அப்படி வந்து ஸ்டாப் ஆச்சுங்க. 6 மாசம், 7 மாசம் ஆச்சு. திரும்பவும் இப்போ இந்த 1 மந்த் இப்படி இருக்கு. அந்த மாரி இர்ரெகுலராவும் ஒரு சிலருக்கு வரலாம். இல்ல நார்மலா பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கிறது. இல்ல எப்பவாவது ஒரு டைம் சின்ன சின்ன ட்ராப் மாதிரி வர்றது. இந்த மாதிரியும் இர்ரெகுலரா இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது, பெரும்பாலும் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் நியரிங்ல இருந்துகிட்டே இருக்கிறோம்னா, ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கி யூட்ரஸ் இருக்கலாம், அடினோமயோசிஸ் இருக்கும், எண்டோமெட்ரியம் திக்னஸ் நெறைய பேருக்கு இருக்கு, செர்விக்ஸ்ல இன்ஃப்ளமேஷன் இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்க்குறோங்க. அப்போ இந்த யுட்ரஸ்ல நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், இந்த பாதிப்புகள் இது எல்லாமே தொடர்ந்து ரெகுலரா நம்ம பார்க்க பார்க்க உடல்லையும் இந்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும். கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆயிடும். நெறைய பேருக்கு முகமே வீங்கி இருக்கிற மாரி இருக்குங்க. டபுள் சின் வர்றது, மேல் இமையெல்லாம் வீக்கமா தெரியறது, உடல் முழுவதும் நீர் கோத்த மாதிரி இருக்கும். பெண்களுக்கு இது தாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ற மாதிரியும் உடல்ல நெறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நெறைய பேர் நீங்க சொல்றீங்க, இந்த ஆர்ம்ஸ்ல கையில மட்டும் எனக்கு மசில் வந்து பெருசாயிட்டே போகுது. இடுப்ப சுத்தி பெருசாகுது. முன்னாடி மாரி என்னால ஆக்டிவா இருக்க முடியல. நெறைய ஞாபக மறதி இருக்குங்க அப்படின்னு சொல்வீங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம எதுக்கு இங்க வந்தோன்னே தெரியலையே அப்படின்னு குக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னொன்னு நெனைப்போம். இத அப்படியே விட்டுட்டு அங்க போயிடுவோம். இல்ல வேற எங்கேயாவது போறனாலும் ரூட் மறந்துருச்சே அப்படின்ற மாதிரி இருக்கும். சாதாரணமா செய்யக்கூடிய விஷயங்களும் ரொம்ப டென்ஷன் ஆகி செய்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் நியரிங் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் வருது. இப்போ இதற்கான உணவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, கட்டாயமாக புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள் எடுக்கணும். அதே சமயம் அதிகமான ஸ்வீட் கிரேவிங் சொல்லவே வேண்டாம். நெறைய பேருக்கு இருக்கும். நெறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுற மாதிரி, ஸ்நாக்ஸ் நெறைய சாப்பிடுறது, மிட் நைட்ல பசிக்குது எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. இல்ல நல்லா தூங்கிட்டு இருக்கேன் 2, 3 மணிக்கு முழிப்பு வந்துச்சா அதோட முடிஞ்சுதுங்க. திரும்ப தூக்கமே எனக்கு வரல அப்படின்னு சொல்வீங்க. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி, குடைச்சல் இருக்கு. நரம்புகள் எல்லாமே வலிக்குது. மசில் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, உடல்ல இந்த பிரச்சனைக்கு இந்த மெனோபாஸ நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். சரி, இத சரி செய்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? என்ன உணவுகள் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? வாரம் 2, 3 முறை கட்டாயம் அத உணவுல சேர்த்துக்கோங்க. மத்தபடி வேறு கிழங்குகள் எதுவும் நீங்க அதிகமா எடுக்க வேண்டாம். மரவள்ளி கிழங்கோ, முக்கியமா உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இது எல்லாமே எடுக்க வேண்டாங்க. வாரத்துக்கு 2 நாள் நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். சித்த மருத்துவத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சடாமாஞ்சில் சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் நம்ம ஸ்பெஷலா குடுக்குறோம். இந்த சடாமாஞ்சில் அப்படின்னு சொல்றது அதிகமான உதிரப்போக்கை கட்டுப்படுத்தும். ஆனால் வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை. அதனோட நம்ம அதிமதுரம் சேர்த்து எடுக்கணும். ஸோ இந்த சடாமாஞ்சில், அதிமதுரம் 2ம் கலந்து நம்ம வெந்நீர்ல எடுத்துக்கிட்டே வரணும். அப்படி எடுக்கும்போதும் இந்த மூட் ஸ்விங் இருக்கிறது, அதிகமான உதிரப்போக்கு இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிச்சுரும். கட்டாயமாக இது எடுத்துக்கலாம். அதுலயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அசோக
பட்டை, அசோக மரப்பட்டை இருக்கு பார்த்தீங்களா? இந்த அசோக மரப்பட்டைய இந்த சூரணமாக அசோகப்பட்டை சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல இருக்குங்க. இதையும் நீங்க எடுக்கலாம். இல்ல அரிஷ்டம் மாதிரி அசோக அரிஷ்டம் அப்படின்ற மருந்து இருக்கு. டானிக் மாரி இருக்குங்க. இது வந்து 10 ml எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி காலையிலயும் நைட்டும் நீங்க குடிச்சுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ உணவு முறையில அதிகமான அந்த ஆயிலி ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்பெஷலா சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய நெய் மருந்து வகைகள், சதாவரி நெய் இருக்கு, அஸ்வகந்தா நெய் இருக்கு, அதிமதுரம் நெய், மணத்தக்காளி நெய் இது எல்லாமே கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள கூடிய விரைவில சரி செய்யக்கூடியது. ஸோ இந்த டைம்ல மெனோபாஸ் டைம்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான உடல்ல சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அத நம்ம ஆரோக்கியமான முறையில எப்படி கடந்து வரலாம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதற்கான நிறைய வழிமுறைகள இந்த பதிவுல பார்த்தோம். மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.